இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீனட் சிக்கன். அதுக்கு தேவையான பொருள் 8லேருந்து 10 வரை சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், 50 கிராம் பீனட் பட்டர், 2 தக்காளி பழத்தை மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய் பால், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு அண்டு நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை எடுத்து கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை ஃப்ரை பண்ணுறேன். சிம்மில் வச்சு சிக்கன் பீஸ் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே அதில் நான் இஞ்சியையும் பூண்டையும் எடுத்து வச்சுக்கிறத சேர்த்துக்கிறேன். இதோட மசாலா பொடியை சேர்த்துக்கிறேன். எண்ணெயோட நல்லா மசாலா பொடியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நான் எடுத்து வச்சுருக்க பீனட் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பீனட் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடுறேன். சிக்கன் மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கு 30லேருந்து 45 நிமிஷம் வரை டைம் எடுக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இடையில திறந்து சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கிறேன். தேவைன்னா தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி வச்சு வேக விடணும் நல்லா. இப்போ எனக்கு நல்லா சிக்கன் வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு. இதோட நான் கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி ரெடியாக இருக்குது. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீனட்டையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். சுவையான பீனட் பட்டர் சிக்கன் ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.